பெரிய தப்பு பண்ணிட்டீங்க கோபின்னாரு. என்னங்கண்ணா அப்படின்னு. உன் வாழ்க்கையில முருகனை கும்பிட்டாதான் உன் வாழ்க்கையே, இல்லைன்னா நீ வந்து ஜீரோவா இருப்பான்னாரு. என்னன்னா சொல்றீங்க, முருகனை கூப்பிட்டுதான் எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் முருகர் வந்து அவர் தான் எனக்கு முருகரை வந்து காப்பாத்தினாரு சொன்னார். நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டா உன் வாழ்க்கை மாறுன்னு விதி இருக்கோ, அந்த தெய்வத்தை கும்பிட விடாம பண்றதா உன் ஊழ்வினைன்னாரு. அதுதான் உன்னை மைண்டை செட் பண்ணி கோயிலுக்கு போனா இப்படி இதை தான் நான் பேட்டியில சொன்னேன். இதுதான் எல்லா முருக பக்தர்களும் கனெக்ட் ஆனாங்க. எந்த தெய்வத்தை நம்ம தலையெழுத்து மாறணும். ஒருத்தன் திருத்தணி முருகர் தான் தலையெழுத்தை மாத்த போறான்னா அவனால திருத்தணிக்கு போகவே முடியாது. திருத்தணி மலை படி ஏறதுக்கு வரும், அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்னடா கோயிலுக்கு வந்து அப்படி ஆகுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. பொண்டாட்டி புருஷனும் நைட் வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. காலைல முருகன் கோயிலுக்கு போகணுன்றப்போ ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்து உடையும், சண்டை ஸ்டார்ட் ஆகும், இவன் அவனை போட்டு அடிச்சிருவாங்க, பிரச்சனை ஆகி கோயில் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லி இருந்துருவாங்க. இது எல்லாமே இந்த 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 இடத்துக்கு நம்ம போய் நம்ம பாதம் பட்ட நம்ம தலையெழுத்து மாற்றப்போ நம்ம ஊழ்வினை விடாது. அப்போ அவர் தான் சொன்னார், பெரிய தப்பு பண்ணிட்ட கோபி அப்படின்னு. அப்பயும் நான் கும்பிட மாட்டேன்னு அவர் தான் சொன்னார். ஒரு வாரம் நான் சொன்ன கும்பிடு, இந்த ஒரு வாரத்துல உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சொன்னதை மாதிரி கும்பிட நீ சொன்ன மாதிரி விட்டுரு அப்படின்னாரு. எப்படி கும்பிடுனப்போ அந்த 4 செய்யும் வினைதான் செய்யும் சொல்லி பிஜே கத்துல இத்தனை மணிக்கு போச்சு. இல்லை வாழ்க்கையில வடப்பள்ளி தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். ஆனா கோயில் 5 மணிக்கு திறப்பான்றது எனக்கு தெரியாது. இன்னும் 5 மணிக்கு கோயில திறக்கிறேன். அப்போ நான் போகும்போது பள்ளி அறைக்கு போகும்போது திருப்பள்ளி அரிசிக்கு போகும்போது 5 பேர் 6 பேர் நிற்பாங்க.